தலைப்புச் செய்தி ஒன்றை படித்தேன். தமிழ்நாட்டில் மனமுறிவு ஏற்படுகிற நிகழ்வுகள் கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்காக அதிகரித்திருக்கின்றன. குடும்ப நல நீதிமன்றங்களில் 33,000 வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. அதிலும் சென்னையில் 2014ஆம் ஆண்டு 2000க்கும் குறைவான வழக்குகள் தான் இருந்தன. இப்போது அது 5000ற்கு மேல் அதிகமாகிவிட்டது என்கின்ற குறிப்பு இருந்தது. இந்த குடும்ப நல நீதிமன்றங்களில் நாளுக்கு நாள் விவாகரத்து கேட்டு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை அந்த நாளிதழ் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருந்தது. உலகத்திலேயே அதிகமான மன முறிவுகள் நடக்கின்ற நாடு மாலத்தீவு. அங்கு 1000ற்கு 5.5, ரஷ்யாவிலே 3.1, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 2.2. இதிலே குறைவான விவாகரத்துகள் நடக்கிற நாடுகள் ஜப்பான் 1, தென்கொரியா 1. ஏனென்றால் இந்த நாடுகளில் குடும்பம் என்கின்ற அமைப்பு உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் இங்கு மன முறிவுகள் குறைவாக நடக்கின்றன. இதை காட்டிலும் உலகத்திலேயே குறைவாக விவாகரத்து நடக்கின்ற நாடு என்று பார்த்தால் அது வியட்நாம். அங்கே 10,000ற்கு 2 தான் நடக்கின்றன. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் 10,000ற்கு 7லிருந்து 15 தான் நடக்கின்றன. இங்கெல்லாம் குடும்பம் என்கின்ற அமைப்பும் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஆகிய இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிர்பந்தமும் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால் மற்ற நாடுகளில் 1000ற்கு 5.5 என்று இருக்கிற போது இங்கே 10,000ற்கே குறைவாகத்தான் விவாகரத்துகள் நடக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை அதிகமான விவாகரத்து நடக்கின்ற மாநிலம் மகாராஷ்டிரா, அடுத்ததாக கர்நாடகா, அடுத்ததாக உத்தரப்பிரதேசம், அடுத்ததாக மேற்கு வங்காளம், அடுத்ததாக டெல்லி, 6வது இடத்தில் தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்த 6வது இடத்திலிருந்து முதலிடத்திற்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று இந்த தலைப்பு.